நவம்பர் 2. இறந்த விசுவாசிகள் அனைவரின் நினைவு. நற்செய்தி வாசகம். யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 17 முதல் 27 முடிய இறைவார்த்தைகள். இயேசு அங்கு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆகியிருந்தது. பெத்தானியா எருசலேமுக்கு அருகில் ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. சகோதரர் இறந்ததால் மார்த்தா, மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழச் செய்பவனும் வாழ்வு தருபவனும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். இறப்பு என்பது பேரிழப்பு, ஈடுகட்ட முடியாத ஒன்று. மனித நிலையில் யாரும் அவரவர் விருப்பம் போல கையாள முடியாத ஒன்று, தப்பிக்க முடியாதபடி எதிர்பார்த்து ஏற்க வேண்டிய ஒன்று, எப்போது, எங்கே, எப்படி நிகழும் என்று அறிய முடியாத ஒன்று. இந்நாளில் நாம் மேற்கொள்ளும் நினைவு அஞ்சலிகள், வழிபாடுகள், மன்றாட்டுக்கள் இவைகளெல்லாம் இறப்பை இயேசுவின் உயிர்ப்பின் ஒளியில் எப்படி வாழ்வின் ஒரு பகுதியாக ஏற்று வாழ வேண்டும் என்பதை சிந்தித்து மன்றாட அழைக்கின்றன. எபிரேய பழமொழி ஒன்று நினைவுக்கு வருகிறது. Say not in grief, he is no more, but live in thankfulness that he was. உன் துயரத்தில் அவர் இல்லையே என்று சொல்லாதே, மாறாக நன்றி உணர்வில் அவர் உன்னோடு வாழ்ந்தார் என்று நீயும் வாழ்வாயாக. இறப்பு வாழ்கின்ற நம் வாழ்வை முடக்கிவிடக் கூடாது என்பதே இந்த பழமொழியின் உத்வேகம். ஆனால் இயேசு இறைவனின் மொழி இன்னும் அதிக ஆற்றலுடையது. என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்று யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களில் இயேசு கூறும் இந்த வார்த்தைகள் இறப்பால் வாழ்வை முடிக்க முடியாது, ஏனெனில் வாழ்வு நிலையானது. நம் வாழ்வு இயேசுவில் நிலைத்து உயிரோட்டமாய் இயங்கிக் கொண்டே இருக்கிறது என்ற நம்பிக்கையையும் எதிர்நோக்கையும் தருகின்றன. இறந்த விசுவாசிகள் அனைவரையும் நினைவு கூறும் இந்நாளில் நம் குடும்ப நபர்களுக்காக மட்டும் அல்லாமல் நம் உறவுகளில், சமுதாயத்தில், திரு அவையில் இறந்தோருக்காகவும் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் உலகெங்கும் உள்ள கத்தோலிக்க ஆலயங்களில் திருப்பலி ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்றனர். இன்றைய நாளில் கத்தோலிக்க குருக்கள் ஒவ்வொருவரும் இந்த கருத்துக்களை உள்ளடக்கும் வகையில் 3 திருப்பலிகள் ஒப்பு கொடுக்குமாறு திரு அவை அவர்களை பணிக்கிறது. எனவே ஒப்பு கொடுக்கும் கருத்திற்கு ஏற்ப இன்றைய திருப்பலியின் வாசகங்களை தேர்ந்து கொள்ள வாசக நூலில் இன்றைய நாளுக்கு பல வாசகங்கள் காணப்படுகின்றன. இந்த பதிவில் நாம் சிந்தித்து மன்றாட யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 21 முதல் 27 முடிய இறைவசனங்களை எடுத்துக்கொள்ளலாம். யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தில் இறந்த லாசர் இயேசுவால் எவ்வாறு திரும்பவும் உயிர் பெற்றார் என்ற நிகழ்ச்சி விவரிக்கப்படுகிறது. லாசர் இறந்த 4ஆம் நாள் இயேசு
அவரின் சகோதரிகள் மரியாவையும் மார்த்தாவையும் சந்திக்கச் செல்லுகிறார். அப்போது இயேசுவுக்கும் மார்த்தாவுக்கும் இடையே நடந்த உரையாடலை 21 முதல் 27 முடிய வசனங்களில் படிக்கிறோம். சந்திக்க வரும் இயேசுவை எதிர்கொண்டு சென்ற மார்த்தா தன் சகோதரன் லாசரை இழந்த கவலையிலும், இயேசு தாமதமாய் வருகிறார் என்ற ஏமாற்றத்திலும், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று மனித இயல்புக்குரிய ஏமாற்றம் கலந்த கவலையை முதலில் எடுத்துரைக்கிறார். பின்னர் அதே வேளையில் இயேசு யார், அவர் வல்ல செயல் செய்ய வல்லவர் என்பதையும் உணர்ந்த மார்த்தா, இப்போதும் கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்று இயேசுவின் மீது தனது நம்பிக்கையையும் அறிவிக்கிறார். மார்த்தாவுக்கு பதிலளிக்கும் இயேசு, உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்று கூறி, எவ்வாறு வாழ்க்கை இறப்பை நோக்கி நகர்வது அல்ல, மாறாக இறப்பையும் தாண்டி உயிர்ப்பை நோக்கி வளர்ந்து கொண்டே இருக்கும் ஒன்று என்பதை வெளிப்படுத்துகிறார். ஆனால் மார்த்தா விடுவதாயில்லை. லாசர் இறுதி நாளில் நடக்கும் உயிர்த்தெழுதலின் போது உயிர்த்தெழுவான் என்பது எனக்கும் தெரியும் என்று மார்த்தா பதில் அளித்தார். இந்த பதில் மிகவும் சூட்சகமான பதில். இயேசு கூறிய உயிர்ப்பு பற்றி மார்த்தா அறியாதவர் அல்ல. லாசர் இறுதி நாளில் உயிர்ப்பான் என்று தனக்கும் தெரியும். ஆனால் இப்போது இறந்து அடக்கம் பண்ணி 4 நாட்கள் ஆகிவிட்டன. இங்கு இறப்பு தவிர்க்க முடியாத நிகழ்கால நிஜமாக தாக்கிக் கொண்டிருக்கிறது. சாவின் நிஜத்தை நீர் உணரவில்லையா என்று மார்த்தாளின் உணவுபூர்வமான உள்ள கிடக்கையைத்தான் அவருடைய இந்த பதில் உறக்கமாக கூறாமல் கூறுகின்றது. இவ்வாறு இறப்பின் நிஜத்தை எடுத்துரைத்த மார்த்தாவுக்கு இயேசு கூறிய பதில்தான் இறப்பால் தாக்கப்படும் நம் மனித குலம் அனைவருக்கும் ஆறுதலும் ஆற்றலும் தரும் வாழ்வின் சக்தியாக இருக்கிறது. உயிர்த்தெழச் செய்பவனும் வாழ்வு தருபவனும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நம்புகிறாயா என்று மார்த்தாவுக்கு இயேசு பதில் அளித்தார். இயேசுவின் இந்த பதில் நித்திய வாழ்வின் பேருண்மையை எடுத்து கூறுகிறது. இப்போது லாசர் இறந்து அடக்கப்பட்ட இந்த வேளையிலும் இந்த நிலைத்த வாழ்வின் பேருண்மை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை மார்த்தா நீ நம்புகிறாயா என்ற கேள்வியை கேட்கிறார். அதாவது இயேசுவை நம்புவது வாழ்வின் நேரம். அந்த வாழ்வின் நேரம் இறப்பிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை மார்த்தா நம்ப வேண்டும் என்று எடுத்துரைக்கிறார். இயேசுவின் இந்த பதில் வெறும் அறிவிப்பூர்வமாக மட்டும் புரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தைகள் அல்ல. இந்த பதில் இறைவன் மனிதருக்கு வழங்கும் வாழ்வின் நிலைத்த தன்மையை, நித்திய தன்மையை வாழ அழைக்கும் மறைபொருள் நிறைந்த வார்த்தைகளாகும். இயேசுவின் இந்த பதிலை படிப்படியாக புரிந்து கொண்டு வாழ்வின் மறைபொருளை இறை அனுபவமாக ஏற்றுக்கொள்ள இப்போது முயல்வோம். முதலில் உயிர்த்தெழச் செய்பவனும் வாழ்வு தருபவனும் நானே என்று இயேசு ஆரம்பிக்கிறார். இறைவனிடமிருந்து நமக்கு வழங்கப்படும் வாழ்வில் உயிர்ப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்வு என்பது ஒரு இடைவிடா உயிர்ப்பு. ஒரு நிலையிலிருந்து அடுத்த சிறப்பான நிலைக்கு உயிர்த்து கொண்டே இருப்பதுதான் வாழ்வின் பேருண்மை. அதுதான் வாழ்வின் மறைபொருள். மனித வாழ்வை இறைவன் அமைத்த கோணத்திலிருந்து நாம் வாழ ஆரம்பிக்கும் போது நாம் ஒவ்வொரு கணமும் நம்மிலே ஒரு புதுமைக்கு உயிர்த்து கொண்டே இருப்பதை அனுபவித்து வாழலாம். எடுத்துக்காட்டாக, ஒவ்வொரு இரவிலும் உறங்கி அடுத்த நாள் காலையில் கண்விழிக்கும் போது இந்த புதுமைக்கு, புத்துணர்ச்சிக்கு, நாளின் புதுமைக்கு உயிர்க்கும் உண்மையைத்தான் தினமும் வாழுகிறோம். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்ற வள்ளுவரின் குரலும் எதையே உணர்த்துகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் புதுமைக்கு பிறப்பதை
உயிர்ப்பதை அறிவுறுத்துகிறது. இது ஒவ்வொரு நாளும் நம்மில் நடக்கும் உயிர்ப்பு. இதையே வாழ்வின் ஒட்டுமொத்த கோணத்தில் பார்ப்போம். குழந்தை பருவத்திற்கு பிறக்கிறோம். குழந்தை பருவத்திற்கு இறக்கும்போது பால பருவத்திற்கு பிறக்கிறோம். பால பருவத்தில் இறக்கும்போது பள்ளி பருவத்தில் பிறக்கிறோம். பள்ளி பருவத்திலிருந்து கல்லூரி பருவம், பிறகு திருமண பருவத்திற்கு பிறக்கிறோம். திருமண பருவத்துக்கு இறக்கும்போதுதான் குடும்பமாய் தாய் தந்தையாகும் பருவம். அதை தொடர்ந்து தாத்தா பாட்டி பருவம் என்று ஒரு பருவத்திற்கு இறந்து மற்றொரு பருவத்திற்கு உயிர்த்து, இவ்வாறு இறந்து உயிர்த்து இறந்து உயிர்த்து வளர்ந்து கொண்டே இருக்கின்றோம். ஒன்றிலிருந்து இன்னொரு பருவத்திற்கு உயிர்த்து புதுமையாக பரிணாமித்துக் கொண்டே இருக்கின்றோம். ஆக நம்மை நாம் வளர்ச்சி கோணத்தில், புதுமைக்கு உயிருக்கும் கோணத்தில் பார்க்கும்போது இயேசு கூறும் உயிர்த்தெழச் செய்பவனும் வாழ்வு தருபவனும் நானே என்ற அவரின் வார்த்தைகள் நம் வாழ்க்கை அனுபவமாக, அதாவது வாழ்வதே உயிர்ப்பின் அனுபவமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணரலாம். உடலை பொறுத்தவரையில் அது பிறந்து வளர்ந்து இறந்து மண்ணோடு மண்ணாகிவிடும் என்பதுதான் வாழ்க்கை அனுபவம். ஆனால் இறைவன் அந்த உடலில் வைத்திருக்கும் உயிரின் வாழ்வின் கோணத்தில் பார்க்கும்போது வாழ்வானது உயிர்த்து கொண்டே இருக்கும் என்ற உண்மையை இயேசுவின் வார்த்தைகள் அனுபவமாக விளக்குகின்றன. நம் வாழ்வை நம் உடலை கொண்டு அளந்தோம் என்றால் அது பிறந்து வளர்ந்து தேய்ந்து மறைந்துவிடும் ஒரு சிறிய நிலையில்லாத உடல் அனுபவமாக மட்டுமே சுவைக்கும். ஆனால் இறந்த விசுவாசிகளின் நினைவு நாள் இன்று வாழ்வை இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கை பார்வையில் நித்தியத்திற்கு, நிலையான வாழ்விற்கு உயிர்த்து கொண்டிருக்கும் உயிரோட்டமாக அனுபவித்து வாழ அழைக்கிறது. இயேசுவின் வார்த்தைகள் உடலின் கோணத்தில் பார்த்தால் வாழ்வு தருபவனும் உயிர்த்தெழச் செய்பவனும் என்றுதான் மாற்றி படிக்க வேண்டும். ஏனெனில் வாழ்ந்து இறந்த பிறகுதான் உயிர்த்தெழுதல் நடக்கும். எனவே வாழ்வு தருபவனும் உயிர்த்தெழச் செய்பவனும் நானே என்றுதான் இயேசு கூறியிருக்க வேண்டும். ஆனால் இயேசு மாற்றி கூறுகிறார், உயிர்த்தெழச் செய்பவரும் வாழ்வு தருபவனும் நானே என்று உயிர்ப்பை முதலில் சொல்லுகிறார். அந்த உயிர்ப்பு கோணத்தில் இயேசு இறப்பிலும் வாழ்வு தருபவர் என்று புரிந்து கொள்ள அழைக்கிறார். தொடர்ந்து வரும் இயேசுவின் வார்த்தைகள் உடலின் இறப்பை நிபந்தனை வாக்கியத்தில் விவரிக்கின்றன. இறப்பு ஒரு நிபந்தனை. உடலில் வாழும் நமக்கு உடலால் ஏற்படும் நிபந்தனை. இறப்பு தப்பிக்க முடியாத நிபந்தனை. ஆனால் உயிர் வாழும்போது இயேசுவில் நம்பிக்கை கொள்வோர் இயேசுவை போல் இந்த உடல் நிபந்தனை ஆகிய இறப்பையும் கடந்து உயிர்த்தெழுவார். பிறந்தது முதல் இறப்பு வரை உடலில் எவ்வாறு ஒரு பருவத்திலிருந்து இன்னொரு பருவத்திற்கு உயிர்ப்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறதோ அதுபோல்தான் உடல் இறந்ததும் இயேசுவை நம்புவோருக்கு நிலையான விண்ணக வாழ்வு உடலில் இருந்து உயிர்க்கிறது. இந்த உயிர்ப்பைத்தான் இயேசு மனிதனாக பிறந்து இறந்து அடக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்து நமக்கு விளக்கி காட்டினார். அந்த உயிர்ப்பு அவரை நம்பும் நம்மிலும் நடக்கும் என்பதைத்தான் என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்று கூறி நாம் பிறப்பிலிருந்து உயிர்த்து கொண்டே வாழ்கிறோம், இறப்பிலும் உயிர்த்து என்றுமே வாழ்வோம் என்று விளக்கி கூறுகிறார். உடலின் நிபந்தனை அது வலுவிழந்து இறக்கும் தன்மை உடையது. இந்த நிபந்தனை இயல்பை தன் மனித உடலில் வாழ்ந்த இயேசு உயிர்த்தெழுந்தார். எனவேதான் என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் இறப்பினும் வாழ்வார் என்றார். இந்த சொல்லாடலில் இறப்பினும் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? இறந்தாலும் கூட, இந்த இறப்பாகிய நிபந்தனை நடந்தாலும் கூட உயிர் தொடர்ந்து உயிர்த்து கொண்டே இருக்கும் என்று
இந்த நிபந்தனை வாக்கியத்தில் புரிய வைக்கிறார். அவரை நம்புவோர் என்றுமே சாக மாட்டார், வாழ்ந்து கொண்டே இருப்பார். இதை நாம் நம்புகிறோமா? நம்புவோர் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். இறந்தாலும் கூட இறப்பின் கொடிய பிடியிலிருந்து தப்பித்து அதற்கும் அப்பால் இயேசுவோடு உயிர்த்து வாழ்வார்கள். புனித பவுல் ரோமைய திரு அவைக்கு எழுதிய கடிதத்தில் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு நாம் வாழ்வோம் என்பதே நாம் கொள்ளுள்ள நம்பிக்கை. திருமுழுக்கினால் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் நம்மை விட்டு பிரிந்த நமது உறவுகளும் இயேசுவின் சாவிலும் இயேசுவோடு இணைந்திருக்கிறோம். எனவே உயிர்த்து வாழும் அவரில் நாமும் சாவை கடந்து அவரோடு உயிர்த்து வாழ்வும் பேறு பெறுகிறோம். இறந்த விசுவாசிகளின் நினைவு நாள் இன்று. இறந்தவர்கள் நம்மோடு அன்று இருந்தது போல இப்போது இல்லையே என்ற மனித இழப்பில் தவிக்கிறோம். ஆனால் நாம் நம்பிக்கையாளர்கள். நம்மை விட்டு பிரிந்த நமது உறவுகளும் நம்பிக்கையாளர்களாய் வாழ்ந்தார்கள். நமது நம்பிக்கையில் இயேசு நமக்கு உறுதியளிக்கிறார். நாம் இயேசுவில் உயிர்த்து நிலைத்து வாழ அழைக்கப்பட்டவர்கள். உயிர்ப்பின் எதிர்நோக்கு நமக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் நம்மில் உறுதியாக நிகழவிருக்கும் உயிர்ப்பை எதிர்நோக்கி ஒருவரை ஒருவர் தேற்றி ஆறுதல் கோரி உயிர்ப்பின் நம்பிக்கையில் இறப்பின் சோகத்தை இயேசு குணப்படுத்த வேண்டும் என்று மன்றாடுவோம். நாம் இறப்பில் முடிவதற்காக வாழ்பவர்கள் அல்ல. இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட நாம் உயிர்ப்பின் மக்கள். இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்த நம் உறவுகள் இயேசுவில் இறந்து அவரில் உயிர்த்து இப்போது உயிர்த்த திரு அவையாக இறைவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இதைத்தான் ஒவ்வொரு ஞாயிறன்றும் புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை, நிலை வாழ்வை உறுதியுடன் நம்புகிறேன் என்று நமது நம்பிக்கை அறிக்கையாக மன்றாடுகிறோம். அன்றாடம் உறங்கி எழும்போதும் இரவில் உறங்கச் செல்லும் முன்னும் இந்த நம்பிக்கையை மனதில் கொள்வோம். உயிர்ப்பை ஒவ்வொரு நாளும் வாழ அழைக்கப்பட்ட நான் இறப்பிலும் இயேசுவில் உயிர்த்து வாழ்வேன். வாழும் ஒவ்வொரு நொடியும் உயிர்ப்பையே வாழ்வேன் என்ற துணிவான நம்பிக்கை கொள்வோம்.